அவமானங்கள் பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது, ஒதுக்குதலை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. நான் சொல்றேன், இந்த அவமானங்களும் இந்த ஒதுக்குதலும் நாளைக்கு பெரிய வெகுமானங்களா மாறும். எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படி தேவன் புதிய ஒரு தலைவனை அனுப்பவில்லை. தேவன் யாரை அனுப்பினார் தெரியுமா? வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் தள்ளின மோசேயே தானே. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு காலையில? அவர்கள் தள்ளின மோசேயே தானே அவர்களுக்கு தலைவனாய் அவர் அனுப்பி வைத்தார். ஆமென். அதுதாங்க வார்த்தை. தள்ளப்பட்ட கல்லே தலைக்கல்லாய் மாறுகிறது. ஒதுக்கப்பட்டவர்களே உயர்வுக்கானவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென், ஆமென். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி மறுதலித்திருந்த இந்த மோசேயே தானே. நீ என்ன பெரியாளா? உன்னை யாரையா எங்களுக்கு லீடராக வச்சது? உன்னை யாரையா எங்களுக்கு தலைவராக வச்சது? உங்களை யாரையா நியாயாதிபதியாக வச்சது? போடா, உன் வேலையை பாருடா அப்படின்னு திட்டி எந்த மோசையை தள்ளாங்களோ வேதவசனம் எப்படி பதிவு பண்ணுது பாருங்க. மறுதலித்திருந்த இந்த மோசேயே தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயே. சில பேர் உங்கள் மேல இருக்கிற அழைப்பு, உங்க மேல இருக்கிற நோக்கம், உங்க மேல தேவன் வச்சிருந்த திட்டம், இது எதையுமே தெரியாம உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, உங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், அப்படி ஒதுக்கி அப்படி தள்ளுனாங்க பாருங்க, உங்களை தான் கடவுள் செலக்ட் பண்ணி உங்களை தான் அவர் தேர்ந்தெடுத்து ஆமென் தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். டேய், நான் நியமிச்ச ஆளை தள்ளுறதுக்கு நீ யாருடா? நான் அனுப்பி வைக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தலைவனாகவும் மீட்பனாகவும் அவர் அனுப்பினாருங்க. ஆமென். நான் சொல்றேன், இந்த இடத்துல இருந்து அப்படி தள்ளிருக்காங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒதுக்கி இருக்கிறாங்களா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவமானங்கள் பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது, ஒதுக்குதலை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. நான் சொல்றேன், இந்த அவமானங்களும் இந்த ஒதுக்குதலும் நாளைக்கு பெரிய வெகுமானங்களா மாறும். ஆமென்.